அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது When சொல்லுகிறார், all the apostles said, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே washed with by the blood of Jesus, நம்முடைய நீதி நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் we are not saved by our மறு righteousness. ஜென்ம முழுக்கினால் நம்மை ரட்சிக்கிறார். Through the baptism we are அப்போ நீ saved. மறு ஜென்மம் என்கிற இந்த ஜென்மத்தை உனக்கு அவர் கொடுக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். அதே நேரத்திலே அவரோடு கூட இருக்கிற சீடர்களாகவும் சீஷிகளாகவும் மாறுகிறீர்கள். When you get baptism, step into reborn experience and you become a child of God and become a disciples of God. அதனால தான் இயேசு சொன்னார், So Jesus said, நீங்கள் உலகமெங்கு போய் என் நாமத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்கள் என்று. கிறிஸ்தவம் என்கிறது ஒரு மார்க்கம். Christian is the way. இந்த மார்க்கத்தின் வழியாகத்தான் புதிதும் ஜீவனம் ஒன்று கொண்டாயிருக்கிறது. அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இந்த ரட்சிப்பு நாளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் ஆண்டவரே அப்பா இந்த சுதந்திர நாள் தினத்தை ஆண்டவரே கொண்டாடி கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவரே மந்திரக்கிரியிலிருந்து கட்டிலிருந்து பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு ஆண்டவரே சுதந்திரமாக விடுதலை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவை ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தடையின்றி தேவன் அழைத்து வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே பாடுகிற ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சர்வத்துக்கும் லோகாதிபதியாக இருக்கிற ஆண்டவரே இப்பொழுது இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி ரத்தத்தை ஆண்டவரே அப்பா இந்த இடம் முழுவதும் தெளிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தை வைத்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆயத்தமாய் வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாடல் மூலமாக உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பகுதியும் கத்தத்தாமே நீங்க பொறுப்பெடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை பகுதியை பொறுப்பெடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே கொடுக்கிற வேளையில் ஆண்டவரே அந்த பரலோக மன்னாவை ஆண்டவரே போதித்து ஆண்டவரே சொல்லுகிற வேளையில் உம்முடைய தாசனை பலப்படுத்தி ஆண்டவரே கர்த்தத்தாமே நீ பேசும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்தில் இருக்கிற ஆண்டவரே அக்கிரமங்கள் பாவங்கள் ஆண்டவரே உலக காரியங்கள் ஆண்டவரே உலக வேஷங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய நாமத்தினால் ஆண்டவரே அறுக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எடுக்கிற போது ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு என் தேவன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுத்து ஏறும்போது ஆண்டவரே பரலோகத்திலிருந்து இவர் நேச குமாரன் என்று சொன்னது போல ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நேச குமாரனாக நேச குமாரத்தியாக என் தேவனை கத்தனை முத்திரை எடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த நாள் வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே அந்த நிமிஷம் கூட அநேக பிள்ளைகள் ஆண்டவர் ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கட்டும் ராஜா ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு பலமாக இறங்கி வரப்போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் பேசுவீராக ஆண்டவரே. இன்றைக்கு பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கைகளை ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்டாலிலே ஆண்டவரே அப்பா ஞானஸ்தான பேர் ஆண்டவர் எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தத்தாமே ஆஸ்வதிப்பீராக ஆண்டவரே. சவுண்ட் சர்வீஸ் போட்டிருக்கிற பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளை கத்தத்தாமே நீ நடத்தும்படியாக ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கேமரா எடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா வீடியோ எடுக்கிற பிள்ளைகளை கத்தத்தாமே ஆசீர்வதித்து நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே விசேஷமாக ஆண்டவரே எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அப்பா வைத்திருக்கிற தண்ணீருக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தண்ணீர் ஆண்டவரே ஆரோக்கியம் உள்ள தண்ணீர் ஆண்டவரே. அந்த தண்ணீர் ஆண்டவரே ஜீவனுள்ள தண்ணீர் ஆண்டவரே. அந்த தண்ணீர் ஆண்டவரே விடுதலை கொடுக்கிற தண்ணீர் ஆச்சு ஆண்டவரே. அந்த தண்ணீர் ஆண்டவரே யோதான தண்ணீர் போல ஆண்டவரே மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாகமான் எப்படி ஆண்டவரே 7 முறை ஆண்டவரே அப்பா முக்கி எழுந்த போது ஆண்டவரே அவன் மாம்சங்கள் ஆண்டவரே குழந்தையை போல மாறினது சுவாமி ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா தண்ணியில இறங்கி ஏறும்போது ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய எல்லா சுவாபங்களும் மாறி ஆண்டவரே கர்த்தரை போல ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த மனப்பக்கத்தை தேவன் கொடுத்து ஆண்டவரே கர்த்தருக்கு உண்மை உத்தமாய் வாழத்தக்கதாக உதவி செய்வீராக ஆண்டவரே. அந்த தண்ணீர் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற வெளியில் ஆண்டவரே அது என் தேவன் தொட்டு ஆண்டவரே உம்முடைய கல்வாரி ரத்தமாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாக முடிந்த ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஆகாரம் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே குறையில்லாதபடிக்கு கிடைக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய மகிமை ஆண்டவரே ஆரம்பத்தில் மகிமை ஆண்டவரே முடிவு வரைக்கும் ஆண்டவரே தேவன் ஒருவரை நடத்துவீராகப்பா. நாங்கள் உம்மை நம்பி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சர்வவல்லவர் பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். Matchless name of Jesus Christ of Nazareth we greet you. ஏனென்றால் உங்களுக்கென்று கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. Because we lift a banner for you. அந்த கொடிகள் உங்களுக்கு பறக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. When the flag flies it will bring forth victory. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் நடுவே என் ஜனங்களுக்கு மத்தியிலே கொடி ஏற்றுங்கள் என்றார். Among Israel lift up the banner for my people. இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவர் பேசும்போது அந்த வார்த்தைகளை சற்று கவனியுங்கள். When the Lord speaks
lean unto the word. எசேக்கியேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். Ezekiel chapter 16. அந்த வேத பகுதிக்கு நேராக எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். Let us turn your pages. எசேக்கியேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். Ezekiel 16. அதிலே 8வது வசனத்தையும் 9வது வசனங்களையும் வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 8 and 9. நான் உன் அருகே கடந்து போனபோது நான் உன் அருகே கடந்து போன பொழுது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் உன்னுடைய காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை என்னுடைய வஸ்திரத்தை உன் மேல் விரித்து நிர்வாணத்தை மூடி உன்னுடைய நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் என்னுடையவளானாய் நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணிவித்து உனக்கு எண்ணெயை பூசி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொரு மனுஷன் வழியாய் கடந்து வருகிறார். ஆனால் ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு பருவ காலத்தை அவர் பார்த்து விடுகிறார். அந்த பருவ காலத்திலே பாவங்கள் உலகத்திலே அதிகரிக்கிற நேரம் அது. அந்த வாலிப பிரயாயத்திலே பாவங்கள் அதிகமாய் உண்டாகிற நேரம் அது. அப்பொழுது பாவம் என்கிற ஒரு பாவத்திலே படுத்து கிடக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் முதலாவதாக தன்னுடைய வஸ்திரத்தை உன்மேல் போடுகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இது சாதாரண வஸ்திரம் அல்ல, இது ரட்சிப்புக்குரிய ஒரு வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை அவன் உரிந்து கொள்ளும்படி எப்பயுமே ஆயத்தமாய் இருப்பான். ஆனால் ஒரு அழுக்கான மனுஷனுடைய சரீரத்திலே இந்த வஸ்திரத்தை போட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி இரத்தமர ஸ்நானம் பண்ணி வைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன் என்கிறார். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு மோன் அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் 16 வயதிலே ஊழியக்காரனாய் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டேன். ஆனால் தேவாதி தேவனை ரொம்ப சிறிய வயதிலே நான் சந்தித்து விட்டேன். ஆனால் ஆவியானுடைய கிருபைக்குள்ளாக நான் நடந்து வந்த காலத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் நெருகிற நேரம் எப்பொழுதுமே வாலிபத்திலே. Young people always encountered with sin. அந்த வாலிபத்தை தேவன் ஒரு மனுஷனுக்கு கர்த்தருக்கு கொடுத்து விட்டால் அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறி விடுகிறான். When you give your young age, you are a child of God. ஆனால் ஒரு காரியம் இருக்கிறது, அவன் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு தேவன் ஒரு பெரிய அடையாளத்தை வைத்திருந்தார். அதற்கு பெயர்தான் முழுக்கு ஞானஸ்தான ஆராதனை. That is called immersion baptism. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. இயேசு அதைத்தான் சொன்னார், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுங்கள் என்றார். Get the baptism what I received. வேதத்தை கவனிங்கள், நான் எப்படி ஞானஸ்தானம் பெற்றோனோ அதே போல பெறுங்கள் என்றார். இன்றைக்கு அநேகர் அந்த விதத்திலே வருவதில்லை, அந்த வழியாய் கடந்து வருவதுமில்லை. என் அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? நானே உன்னை ஜலத்தினால் முழுக்காட்ட போகிறேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய எல்லா பாவத்தையும் இரத்தமர நான் கழுவி எடுக்க போகிறேன். அதன் பிறகு என்னுடைய அபிஷேகத்தால் உன்னை நிறைத்து எண்ணெய் பூசுவேன் என்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஞானஸ்தானம் என்பது இன்றைக்கு 2 விதத்தில் இருக்கிறது. ஒன்று பிறக்கும் பொழுதே கொடுக்கிற ஒரு ஞானஸ்தானம் இருக்கிறது. அது உடன்படிக்கைக்கான ஒரு ஞானஸ்தானம், தெளிப்புக்குரிய ஞானஸ்தானங்கள்.
baptism. இந்த வழியாக பின்பற்றுகிற லட்சோப மக்கள் போகிற இடம் தெரியாமல் இருக்கிறார்கள். Lakhs of people do not know what they are doing. இவர்களை சத்துரு ஆள போகிறார் என்று இவர்களுக்கு They தெரியாது. do not know Satan going to rule them. என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். ஆனால் ஆவிக்குரிய ஒரு சியோன் இருக்கிறது. There is a spiritual Zion. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிமைக்குரிய ஒரு சியோன் இருக்கிறது. There is a glorious Zion. மேலான ஒரு சியோன் இருக்கிறது. Above experience. அந்த அபிஷேகம் பெற்ற இடத்திற்கு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுவதற்கு தேவன் ஒரு மேலான காரியத்தை ஒரு உடன்படிக்கையாக ஸ்தாபித்தார். Child of God, you should reach that place. The Lord made a covenant. நிறைய பேர் அந்த வழியாக பின்பற்றுவதில்லை. They do not follow. ஆனால் வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of God. நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். Then I wash thee with water. நன்றாய் கவனித்து பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த வேத வசனத்தை கவனிக்கும் பொழுது இப்படி ஒரு காலத்தை நியமிப்பதற்கு தான் ஆவியானவர் ஏற்கனவே ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். Appoint this season already the Spirit of God moves upon the waters. என்னிடத்தில் வருவான், அவனை நான் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து விட்டார். He said he will come to me and I will anoint him. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் அதை கூறுகின்றன. Chapter 1 verses 2. ஆனால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்றது, ஜலத்தில் நின்று ஜலத்தை அவர் பிரித்தாராம். Verse 6 says the Lord divides water among waters. ஜலங்களை அவர் பிரித்தெடுக்கிறார். He divide the waters. நன்றாய் கவனிக்க வேண்டும். ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரித்து எடுத்தாராம். He divide the waters. அதாவது உப்பு தண்ணீரை ஒரு பக்கமாகவும் குடிக்கிற தண்ணீரை ஒரு பக்கமாக நியமித்து விட்டார். One side salt water, another side normal அதை water. ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரித்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 6வது வசனங்கள் கூறுகின்றன. Chapter 1 verse 6 says the Lord has separate this water from. அதனால தான் சேர்ந்த ஜலத்திற்கு அவர் சமுத்திரம் என்று பெயர் வைத்தார். So the Lord called sea. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, This is 1 verse 6. சேர்ந்த ஜலத்திற்கு அது சமுத்திரம் என்று பெயர் வைத்தாராம். Gather the water and called sea. அந்த சமுத்திரத்தில் தான் மோசே இஸ்ரவேலுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். That ocean Moses gave baptism to the house of Israel. ஒரே நேரத்தில் 25 லட்சம் பேருக்கு மேலாக ஞானஸ்நானம் கொடுத்தார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Same time he gave more than 25 lakhs people. அதை பவுல் அப்போஸ்தலன் அழகாக விளம்புகிற வார்த்தை கவனித்து பாருங்கள். Look at the verses of Paul. அவர்கள் எல்லோரும் மோசேயின் மூலமாக எல்லோரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று எழுதியிருக்கிறது. Through Moses they get baptism through clouds and the water. நானாவது கொஞ்சம் பேருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு ஒரு பெரிய தொட்டிகளை கட்டி அதிலே தண்ணீர் வார்த்து வைத்திருக்கிறேன். This much of people we have a tank and water here. ஒரே நேரத்தில் அத்தனை லட்சம் பேருக்கும் அவன் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கர்த்தர் சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தார். The Lord divided Red Sea to get baptism to all. வேதம் சொல்லுகிறது, Bible says எல்லோரும் மோசைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். in Moses all people got baptism through the clouds and the waters. இது வேத நிபுணர்கள் அழகாக சொல்லுவார்கள், அது ஒரு உடன்படிக்கை நிழல் என்று சொல்லலாம். Scholars may say that is a shadow of covenant. அந்த நிழலை நிஜமாக்கினவரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. But the Lord practically did that covenant. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, Chapter 10 அவர்கள் ஒரே நேரத்தில் அத்தனை லட்சம் பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். same time the house of Israel அங்கே ஒரு மரணம் நடக்கிறது, உயிர் உயிர்த்தெழுதல் நடக்கிறது. there was a resurrection. இவர்களை அழிக்க நினைத்த பாவம் அழிந்து விட்டது, இவர்கள் உயிரோடே கரையேறினார்கள். Following sin died and they got life. கரங்களை and தட்டி reached the தேவனுக்கு shore. 3 அல்லேலூயா சொல்லணும். இவைகளெல்லாம் வேதாகமத்தினுடைய பிரமாணத்தின் வல்லமை நிறைந்த வார்த்தைகள். These are the deeds and powerful word of God. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் அழகாக பவுல் சொன்ன அந்த வசனத்தை, Paul said more than beautifully. நீங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை பற்றி அவன் சொல்லுகிறான். He said about your heart. உங்கள் துர்மனசாட்சி நீங்க Cast out all the crooked நீங்கள் heart. தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக Sprinkled heart. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட அவரிடத்தில் சேருகிறீர்கள் என்று சொன்னான். Gather up to the God he who cleanse you. கைகளை from all தட்டி your sins. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. துர்மனசாட்சி நீங்குகிற இடம் அது. This is a place which will remove நம்முடைய your- பாவங்கள் நீங்குகிற இடம் இது. remove the iniquities and நம்முடைய இருதயங்களில் இருக்கிற அசுத்தங்கள் நீங்குகிற இடம் இது. cast out the unclean from your heart. தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக Sprinkling heart. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாக அவரோடு சேர கடவோம். Wash with the holy water and join together with எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22 கூறுகின்றன. 10:20
say. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says to நீங்கள் முற்றிலும் கழுவப்படும் பொழுது, when you wash yourself totally, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒரு சின்ன தண்ணீர் கோப்பையிலேகளாலே நீ பரிசுத்தமாகி விட முடியாது. with the little jar you cannot become pure. ஆண்டவர் உன்னை முற்றிலுமாய் கழுவ வேண்டும் என்று The விரும்புகிறார். Lord wants to wash you totally. அதற்கான உன்னை நான் ஜலத்தினால் முழுக்காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். He said, I wash you with water. உன்னை முழுகி முற்றிலுமாய் எடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். Totally I wash you. ஆண்டவரும் போதகருமாகிய நானே இப்படிப்பட்ட அனுபவத்திலே கடந்து வந்திருப்பேனானால் நீங்கள் அதை செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் பிதாவின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். The Lord said, even God and preacher doing this, you have to do it. கரங்களை Then you are a தட்டி child of தேவனுக்கு God. 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let's all clap. இன்றைக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், May I say one thing today? இதுவரை நீ யாருடைய மகளோ எனக்கு தெரியாது, I don't know whom shall you இன்றைக்கு உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். Today the Lord will write it down. Your ஜீவ name on the புஸ்தகத்தில் book பேர் of life. எழுதப்படாதவன் பரலோகத்தில் வர முடியாது. Those who the name will not, their name not remain in என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை விதமான ஊழியங்களை செய்யலாம், doing many type of ministry, எத்தனை விதமான ஊழியத்தின் காரியங்களை செய்து விடலாம், doing many deeds among ministry, எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம். live what type of life. ஆனால் தேவன் சமூகத்திலே அவர் பிள்ளைகளாக வருவதற்கு தேவன் ஒரு மகிமையான வாசலை நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். To be the presence of child in the presence of God, we need a gate. அருமையான கர்த்தருடைய ஜனமே, Beloved. அதனால தான் இந்த எசேக்கியேல் மூலமாய் ஆண்டவர் சொன்னார், So through Ezekiel, the சுத்த Lord said, ஜலத்தால் உன்னை நான் இரத்தமர முழுக்காட்டுகிறேன் என்று I சொல்லுகிறார். washed you with water and I wash away your blood. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. என் அன்பு தேவனுடைய ஜனமே, ஏன் தெரியுமா, நீங்கள் ஜலத்தால் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். You should wash by the water. ஆண்டவர் உன்னை இங்கு கழுவி 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 சுத்தப்படுத்துவார். He wants to wash you totally. எவ்வளவு அழகான வார்த்தைகள். What a beautiful word. பவுல் எபிரேயருக்கு சொல்லும்போது சொல்லுகிறான், நீங்கள் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாக You are washed by the pure water. அவருக்கு முன்பாய் சேருகிறவர்களாய் இருக்க வேண்டுமா. Stand before God and கழுவப்படாதவன் வர முடியாது. if you not clean yourself, will not come. ஒருவேளை அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, Maybe beloved. அதனால தான் தீத்துவுக்கு பவுல் எழுதும்போது அழகாக சொல்லுகிறான். So book of Titus. தீத்துவின் புஸ்தகம் 3:5, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல், தமது இரத்தத்தின்படியே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, கையை உயர் சொல்லுங்களே. மாம்சத்தில் பிறந்தவன் தேவனுக்கு முன்பு நீதிமானா இருக்கவே முடியாது. How can man righteous before God? இருக்கவே முடியாது. Never ever. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்று தாவீது சொல்லுகிறார். David said, my mother conceived me நான் in sin. துர்க்குணத்தில் உருவாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். I am conceived in sin. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனித்து பாருங்கள். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய மீறுதல்கள் மாறுவதற்கு ஒரு அதிகாரமான இடத்தை தான் ஆண்டவர் ஞானஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். The baptism which will remove our iniquities, sins and curses. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. என் அருமையான மகனே மகளே, இந்த வேத வசனங்களை சற்று கவனித்து பாருங்கள். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மறு ஜென்ம முழுக்கு. It's called a reborn. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாயின் கற்பத்திலிருந்து வருகிற பிறப்பை விட மேலான ஒரு பிறப்பு இருக்கிறது, அது மறுஜென்ம பிறப்பு. There's a precious reborn. It is better than a normal birth. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது When John preached, ஒருவன் பிரசங்கத்துக்கு சந்தேகப்பட்டு இயேசுவிடத்தில் போகிறான். somebody draw near to Jesus. இயேசுவிடத்தில் போய் கேட்கிறான். And he said, எந்த நேரத்தில்? ராத்திரி நேரத்தில், night time. ராக்காலத்தில் நிக்கோதேமு என்னும் ஒரு மனுஷன் A man, a name called Nicodemus, இயேசுவிடத்தில் போகிறான். draw near to Jesus. அவரை பார்த்து சொல்லுகிறான், He said to him, போதகரே, preacher, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, போதகரே, teacher, தேவன் ஒருவனிடத்தில் இல்லாமல் போனால் இப்படிப்பட்ட அற்புதத்தை எவனாலும் செய்ய முடியாது என்று அவரை பார்த்து பிரசங்கித்தான். he said to him, unless the Lord be with us, we cannot do like that. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அவன் பிரசங்கத்தில் ஏதோ ஒரு சின்ன டவுட் வந்திருக்கிறது. There is such and such a doubt in யோவானுடைய செய்தி அவன் காதில் விழுந்திருக்கும். he heard the word மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறான். which title is repent, the kingdom of God at
hand. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. யோவானிடத்தில் இயேசு ஞானஸ்நானம் பெற்று விட்டார் என்று அவன் He கேள்விப்பட்டிருக்கலாம். heard about the baptism of Jesus also. முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துட்டார் இயேசுநாதர் என்று சொல்லி Jesus obtained the கையை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராக்காலத்தில் நிக்கோதேமு என்னும் ஒரு பெரிய மனுஷன் வந்து ஆண்டவரை பார்த்து, போதகரே, ஒருவன் தேவனோடு கூட இல்லாமல் போனால் இப்படிப்பட்ட அதிசயங்களை எவராலும் செய்ய முடியாது. In night time he said to Jesus, Lord, unless God with you, no one can do like that. இவன் இதை பேசும் பொழுது When he preached this word, ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் இருக்கிற சந்தேக பிரசங்கத்தை அறிந்து the விட்டார். Lord understand his doubts. கையை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 3ஆம் அதிகாரம் John chapter 3. 1 முதல் வாசிக்க நாம் கேட்போமாக. This is 1 onwards. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் நிக்கோதேமு என்னப்பட்ட ஒரு பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஏனெனில் ஒருவனும் நல்ல கவனியுங்கள், தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை நீங்கள் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டார். கையை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க பாருங்க, அவன் கேட்ட கேள்வி, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், தேவன் ஒருவனோடு இல்லாமல் பெற்றால் இப்படிப்பட்ட அதிசயம் செய்ய முடியாது என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ உண்மையான பிரசங்கியார், நீ உண்மையான வாத்தியார், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே என்று சொல்லும் பொழுதே ஆண்டவர் அவனுக்கு பிரசங்கத்தை எடுக்கிறார். என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? இவன் அதிகாரி, இவன் நிக்கோதேமு, இவன் ஒரு பரிசேயன், நன்கு வேதத்தை அறிந்தவன், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அவனுக்கு ஒரு பிரசங்கம் எடுக்கிறார். ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். அதற்கு நிக்கோதேமே, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில், நல்லா கவனிங்க, பிறந்துட்ட பிறகு மறுபடியும் எப்படி பிறக்க முடியும் கேட்கிறோம். அதுதான் ஜென்ம பிறப்பு. That is, it's called a newborn. மறுஜென்மம் ஒழுக்கு. Newborn. கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன அழகாய் பவுல் விளக்கி இருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் சொல்றீங்களே, ஒருவன் முதிர் வயதாகி மறுபடியும் அவன் தாயின் வயிற்றில் திரும்ப உள்ள போக முடியுமான்னு கேட்கிறான். How can man be born when he is old? Can he enter second time into the mother's womb? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உள்ள போக முடியுமான்னு கேட்கிறான். How can get into the mother's womb? வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஒரு மனுஷனுடைய பிறப்பு, ஜென்ம பிறப்பு, பாவம் எல்லாம் கழுவப்பட்டு பிறக்கப்படுகிற இரண்டாவது ஒரு பிறப்பு தான் ஞானஸ்நானம். The reborn is called baptism. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இதுவரையில் உங்க தாய் வயிற்றிலிருந்து அந்த கேரக்டர் சுபாவங்கள் எல்லாம் இருக்கும். You may have previous experience and character. ஆனால் நீ ஜலத்தில் பிறக்கும் பொழுது ஆவியானுடைய கேரக்டர் உனக்குள்ள இருக்கும். You can get the characters of the Holy Ghost. ஏனால் அவர் அங்கே அசைவாடி கொண்டே இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தாவில் பிரபாவிட்டால், except a man be born again, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு பலத்த கைகளை தட்டி. எத்தனை ஆழமான ஒரு வார்த்தைகள். What a word of God. அதைத்தான் பவுல் சொன்னார். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் மறுஜென்மம் ஒடுக்கினாலே. We are not saved through our righteous things, but the emotional baptism will give us salvation. இந்த முழுக்கு ஞானஸ்தானத்தை நீ மறுஜென்மமாக பிறந்து வாலிபனாகி நல்ல வயதிலே அருமையான ஞானம் தெரிந்த பிறகு எடுக்கும் பொழுது உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். After you get knowledge of Christ, if you get that baptism, it is better for you. சாதாரண அற்புதம் அல்ல. It is not ordinary. நான் ஆண்டவரை உம்மை பின்பற்றி வந்திருக்கிறேன். Lord, I follow you. ஆண்டவர் நீ சொன்னதெல்லாம் செய்திருக்கிறேன். I obey your words. நான் உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறேன் I am a child. என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய மறு ஜென்மத்திலே ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord stored a kingdom for you. நான் மறு ஜென்மத்திலே ராஜ்யத்தில் உட்கார்ந்தது போல நீயும் உட்காருவாய்.
how I seated in my father's kingdom, you will also will be இந்த seated. அனுபவம் இல்லாதவன் பரலோக ராஜ்யத்தில் உட்காரவே Those மாட்டான். who don't have this experience will never ever see the kingdom of God. இதுதான் சத்தியம். This is the truth. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, எத்தனை விதமான ஊழியத்தையும் செய்து விடலாம், doing many type of ministry, எத்தனை விதமான உதவிகளையும் செய்து விடலாம், doing many helps to others, எத்தனை விதமான காரியத்தையும் செய்து விடலாம். doing many welfare works. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது When சொல்லுகிறார், Paul the apostle said, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே washed with by the blood of Jesus, நம்முடைய நீதி நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் we are not saved by our மறு righteousness. ஜென்ம முழுக்கினால் நம்மை ரட்சிக்கிறார். Through the baptism we are அப்போ நீ saved. மறு ஜென்மம் என்கிற இந்த ஜென்மத்தை உனக்கு அவர் கொடுக்கிறார். The Lord giving this reborn இன்றைக்கு experience. உனக்கு இரண்டாவது ஜென்மம் உருவாகிறது. Today you get reborn experience. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. இரண்டாவது ஜென்மம் உருவாகிறது. Reborn experience. முந்தின ஜென்மம் உன்னுடைய பாவ ஜென்மம். Previous is sinful. அதனால தான் வேதம் சொல்லுது, முந்தின ஆதாம் ஜீவாத்துமாய் மண்ணோடு மண்ணாய் போய்விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So previous Adam destroyed and scattered. முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டபடினாலே மண்ணுக்கு போய்விட்டான். Previous came from the ஆனா sand. பிந்தின ஜென்மத்தில் வந்த ஆதாம் ஆகிய கிறிஸ்து ஜீவாத்துமானார். Later Adam is a living God. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதனால தான் என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, மறு ஜென்மத்திலே நீங்கள் முழுக்கு ஞானஸ்தானம் என்கிற ஒரு புதிய பிறவிகளாக ஒரு புதிய அத்தியாயத்திலே நீ மறு ஜென்மமாய் மாறுகிறாய். So this reborn will give a great experience to go into the kingdom of God. அதனால தான் வேதம் அப்படி சொல்லுகிறது. That's what the Bible says. மத்தேயுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 28 இயேசு சொன்னார். Matthew 19 verses 28. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. பிள்ளைகளே, நீங்க மறு ஜென்மமாய் எடுத்த பிறகு When the time of regeneration, அவர் சிங்காசனத்தில் இருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள். you will see the Son of God shall sit in his கர throne. கோஷங்களை எழுப்பி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நாங்க எல்லாம் பின்பற்றி வந்தோமே ஆண்டவரே, Oh, we follow my God. எங்களுக்கு எல்லாமே விட்டு பின்பற்றி வந்தோமே, Oh, we give up everything and எங்களுக்கு follow. என்ன கிடைக்கும்? What we achieve. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல, எப்பா உனக்கு நான் அங்க 10 ஏக்கர் கொடுத்தம்பா, இங்க 20 ஏக்கர் கொடுத்தம்பான்னு சொல்ல மாட்டாரு. He will never அத வாங்கணும்லாம் அங்க வர போறது இல்ல. He will not come down. ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எப்படி மறு ஜென்மம் எடுத்தீர்களோ அதே போல என்னோடு கூட நீங்கள் என் சமூகத்தில் இருப்பீர்கள் என்று How சொன்னார். you step into the reborn experience, you will be with me in heaven. மறு ஜென்ம Regeneration காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்கள், என்னை நான் ஞானஸ்தானம் எடுத்து என் உபதேசத்தை பின்பற்றி நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் கையை தட்டி வரலையா சொல்லுங்க. சிங்காசனின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை தட்டி வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். மெய்யாக சொல்லுகிறேன். நியாயம் செய்கிற அதிபதிகளாக, பிசாசுகளை துரத்துகிறவர்களாக இன்னைக்கு சாத்தான் வெட்கப்படுவான் பாரு. ஐயோ என் கையை விட்டு போயிட்டான், மறுஜென்மத்துக்கு போயிட்டான். இந்த அனுபவம் உள்ளவர்கள் if you have this experience, அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவார்கள். will sit with God in his throne. இந்த அனுபவம் இல்லாதவர்கள் Those who don't have this ஒன்றும் செய்துவிட முடியாது. cannot do anything. இந்த அனுபவம் இல்லாதவர்கள் If somebody don't have பாவ this, மன்னிப்பை பெற they முடியாது. cannot get forgive from இந்த sin. அனுபவம் இல்லாதவர்கள் Those who don't have this, ஆண்டவரோடு நெருங்க முடியாது. not draw near to God. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord said, நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டுகிறேன். I'm going to wash you with water. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. இன்றைக்கு உன்னுடைய பழைய ஜென்மத்தை விட்டு நீ புதிய ஜென்மத்துக்கு வருகிறாய். Today you step into new reborn experience. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையிலே மறு ஜென்மத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். God giving this reborn experience. பூமியிலே சாட்சியங்கள் 3, Three things will be ஆவி, this ஜலம், testimony. ரத்தம். Spirit, water, கையை and தட்டி blood. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் In heaven 3. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியோக தேவன். Father, Son and the Holy Spirit. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. உனக்கு ஒரு மறு ஜென்மத்தை கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டுகிறேன் என்று To சொல்லுகிறார். give a reborn experience, he invite you for this அதுதான் baptism. முழுக்கு ஞானஸ்தான ஆராதனை. That is baptism worship. யோவான் ஸ்தானகன் John the Baptist, இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி when he gave baptism to Jesus, ஒரு தீர்க்கதரிசி திரும்பவும் பிறந்தான்.
a prophet reborn. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பாப்டிசம் எல்லாராலும் கொடுத்து விட முடியாது. Everyone cannot give baptism. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வேதம் என்கிறது மிகவும் வல்லமை வாய்ந்தது. Scripture is powerful. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் அறையேறிட முடியாது. Everyone cannot reach heaven. என் அருமையான எல்லாரும் சோலைகளிலே அருமையான மரங்களை வெட்டிவிட முடியாது. Everyone cannot cut the trees. சோலைகளில் மரம் பெற்றுகிறவன் பெயர் பெற்றவனாய் இருக்கணும். சோலைகள் வளர்ந்து மரங்களோடு மரங்களாய் இருக்கும். அதில் நடுவிலே தான் அந்த மரம் இருக்கும். சோலையும் அடிபடாமல் மரத்தை வெட்ட Those வேண்டும். who have the experience, they can easily identify the tree and cut the tree. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே In your இன்றைக்கு spiritual, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Let me say today, உங்களுக்கு விரோதமாய் இருந்த சத்துருவு கொல்லப்பட்டு நீங்கள் மறுஜென்மத்துக்குள்ளாய் வருகிறீர்கள். today the Lord will kill all the evil against you and you will step into reborn experience. கரகோஷங்களை எழுப்பி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு all clap. அல்லேலூயா. Praise the Lord. ஏற்கனவே மறுஜென்மத்துக்குள்ளவர்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Already those who get baptism, நான் say ஆல்ரெடி hallelujah. மறுஜென்மத்தில் இருக்கிறேன். Already in reborn experience. அல்லேலூயா. Hallelujah. மறுஜென்மம் எடுக்க போறவங்களுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Going to take reborn experience, say hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. திரும்ப பிறக்கிற அனுபவம். Reborn experience. முந்தி பிறக்கிற அனுபவம் நீ உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் பிள்ளையா இருப்ப. Previous is mortal body experience. ஆனா பிந்தி பிறக்கிற அந்த மறுஜென்ம அனுபவம் தான் நீ தேவாதி தேவனுக்கு பிள்ளையாய் மாறுகிறாய். Later reborn experience bring forth to call above Father. இப்ப சொல்லு, உங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா இருக்க விரும்புறியா, ஆண்டவருக்கு பிள்ளையா இருக்க விரும்புறியா? Are you delighted to be a child of your father? ஆண்டவருக்கு பிள்ளையா இருக்க விரும்புறவங்க 3 அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. இதுதான் உண்மையான சத்திய வார்த்தைகள். These are the truth. அதனால தான் பவுல் இன்னும் அழகாக சொன்னார். Paul said more. என்ன சொன்னார்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் Ephesians chapter 5. 26 27 வாசியுங்கள். எபேசியர் 5 26 27. தாம் அதை திரு வசனத்தை கொண்டு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம் இல்லாமல் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினார். கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லு. Say hallelujah to God. வசனத்தின் மூலமா சொல்றாராம். Through the word of எப்பா God. நான் வசனம் சொல்றேன். I'm saying the word. இந்த வசனம் இதுதான் வெளிப்பாடு. This is the revelation. இந்த வசனத்துக்கு இதுதான் ஆழமான கருத்து. This is the deep meaning. இந்த வசனத்துக்கு இதுதான் மறைப்பொருள். This is the hidden word. தாம் அதை தம் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினார். தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. முதல்ல தண்ணியில இறக்கி உன்னை சுத்திகரித்து, இரண்டாவது அங்கதான் உன்னை First பரிசுத்தமாக்குறார். of all, He'll wash you, then He'll purify you. பரிசுத்தமாக்குதலுக்கும் கரை திரை முதலானவை கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் கரை உன் திரை எல்லாம் அங்க காலி ஆயிடும். He will clean all your scars. இந்த ஆத்துமா வாலிபத்திலே கிறிஸ்துவுக்கு நெருங்கி வருகிறதோ. Which is all draw near in the age நிறைய of பேர் சொல்றாங்க வாலிபத்திலே என்ஜாய் பண்ணிட்டு நல்ல வயசுல போய் அப்ப ரட்சிக்கப்படலாம். tender age you enjoy the world, then the advanced in age you go to God. என் அன்பு பிள்ளைகளே, Beloved. ஒரே ஒரு காரியம் சொல்றேன். Let me say one வாலிபத்திலே உன் தேவனை சிருஷ்டிகர் நினைச்சிட்டதான் வையோதிபத்திலே அது உனக்கு பாதுகாப்பாய் இருக்கும். This season if you see remember your God, it will save you till the கரங்களை end. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. Let us all glad. இன்னும் Let us all glad. அந்த உலகத்தை விட ஜலம் ரொம்ப பெருசுங்க. Water is greater than the world. அதுல ஒண்ணு முக்கி தூக்கிட்டார்னா உலகம் முழிஞ்சு போச்சுங்க. If you submerge into the water world, கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. என்ன விசுவாச கை தட்டு. ஹalleluya. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. That is Christian life. இதுதான் கிறிஸ்தவம். This is Christianity. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவம் என்பது பேருக்கல்ல. Christianity means it's not speaking through கிறிஸ்தவம் the word. என்பது மதம் அல்ல. Christianity is not a religion. கிறிஸ்தவம் என்கிறது ஒரு மார்க்கம். Christianity is the way. இந்த மார்க்கத்தின் வழியாகத்தான் புதிதும் ஜீவனம் ஒன்று கொண்டாயிருக்கிறது. Through this way you can reach the kingdom of God. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அதனால தான் அவன் சொன்னார். So he said, வாசிக்கிற அந்த வசனத்தை. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். say hallelujah. யோவான் ஸ்நானகன் இயேசுவிட பெரியவனா? Is it John the Baptist greater than Jesus? இல்லவே இல்லை. No, not at all. எலியா தீர்க்கதரிசிதான் யோவான் ஸ்நானகன். Elijah the spirit of John. எலியாவிலும் பெரியவர் அவர்தான். He is greater than Elijah. அவர்கிட்ட போய் தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறார். So he himself
தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறார். submitted to him. இப்போது இடம் கொடுப்பா, Now give a room. தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறார். He himself gives to him. எல்லா ஜனங்களும் இந்த வழியா வரணும்பா. All people should go this இப்படி way. வந்தா தாம்பா அங்க இடத்த வர முடியும். Then only we reach the இந்த kingdom of God. இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாவிட்டா நரகம் கன்ஃபார்ம்டு. Without this experience we cannot. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான் வேத வசனங்கள். அதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். He himself இறங்கி வந்து கொடுத்தாராம். he came down from heaven பாவங்களை மன்னிப்பதற்காக to forgive their sins. தம் இரத்தத்தையே சிந்தினாராம். Shed all his blood. இரத்தத்தையே Shed சிந்தினாராம். all his blood. இதுதான் சத்தியம். That is truth. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord said, யோவான் 8:32 John 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், you know the truth, அப்பொழுதுதான் உனக்கு முழு விடுதலை. then it will be give deliverance. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அப்பொழுது குமாரன் விடுதலையாக்குவார், Then the Son will deliver you. அப்பொழுது பரிசுத்த ஆவி ஜலத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கும். Then the Spirit of God give deliverance. பரிசுத்த ஆவி எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. Wherever the Spirit of God, there is liberty. இதுதான் சத்திய வார்த்தை. These are the truth. என் அன்பு தெய்வ ஜனமே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Pay your attention to the word of God. என் அன்பு மகனை மகளே, Son and daughter. இதை போன்ற நாட்களிலே Like these, நல்லா கவனிச்சு பாருங்கள். சாலமோனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. the wedding took place. கையை for உயர்த்தி ஒரு Solomon அல்லேலூயா the king. சொல்லுங்களே. சாலமோனுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது When the wedding of Solomon, இப்போ வேத வசனத்தை சற்று கவனிக்க வேண்டும். the word of God. முற்றிலும் ரட்சிப்பு என்பது சற்று வித்தியாசமானது. Salvation of God is totally different. என் அருமையான மகனை மகளே, Son and daughter. இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து Look at பாருங்கள். these verses. தேவன் நமக்கு என்ன முன்மொழிந்தார் அதை செய்ய வேண்டும். We have to obey the commandments என் of அருமையான God. கர்த்தருடைய ஜனமே, இதுல ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. There is a hidden truth. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. ஞானஸ்தானம் பெற்று மறுஜென்மத்துக்குள்ள நீங்கள் பிரவேசித்த போது அவர் சிங்காசனத்தோடு மட்டுமல்ல, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். அதே நேரத்திலே அவரோடு கூட இருக்கிற சீடர்களாகவும் சீஷிகளாகவும் When மாறுகிறீர்கள். you get baptism, step into reborn experience and you become a child of God and become a disciples of God. அதனால தான் இயேசு சொன்னார், So Jesus said, நீங்கள் உலகமெங்கு போய் என் நாமத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சீஷலாக்குங்கள் என்றார். Go into the world and preach my word and give baptism in my name. நல்லா கவனிச்சு பாருங்க. Listen. ஒரு சட்டசபை கூடும் பொழுது The assembly அங்கே gathered. ஒரு சிஎம் தனியா உட்கார்ந்திருப்பார், CM have a such சபாநாயகர் தனியா உட்கார்ந்திருப்பார், You know many people, மந்திரிகள்லாம் தனித்தனியா இருப்பாங்க. ministers have that அந்த place. மந்திரியின் லிஸ்டே இருக்கும். There is a name. அந்த on this மாதிரி also தான் that same way. மனவாட்டியாகி நீ உனக்கென்று ஒரு லிஸ்ட் இருக்கிறது. இது என்னுடைய மனவாட்டி, Oh bride, you all belong to God. என்னுடைய சபை, My church. என் சரீரமாகிய சபை, My body. இது என்னுடைய ஆத்துமா, This is my soul. இது என்னுடைய சரீரம், This is my body. என் ஆவி ஆத்துமா சரீரம் என்று My சொல்லுவார். soul and spirit and கரங்களை body. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. முத்திரை போடப்பட்டிருக்கிறது, The Lord will put a seal நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. there written on the என் name அருமையான on மகனே your மகளே, forehead. Beloved, சொல்லுவாங்க எல்லாம் அதெல்லாம் சரியாயிடும். everything will be normal. இப்படி போனாதான் இது சரி, If you go this way, இப்படி போனாதான் இது சரி. if you go that way, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சற்று கவனித்து look பாருங்கள். at these verses. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி இரத்தமர ஸ்நானம் பண்ணி வைத்து உனக்கு எண்ணெய் பூசுகிறேன். I wash you with water and wash away all your blood and I anoint you. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், So Jesus என் said, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது விளையாட்டல்ல. salvation is not simple. அவர் தமக்கு முன்பாக அதை சபையாக நிறுத்திக் கொள்ள பிரியப்பட்டார். He delighted to establish as a church. இன்றைக்கு உனக்கு ஒரு சபையை மாற்றிவிட்டார். Today you are a church of உன்னை God. சபையாக நியமித்து We விடுகிறார். appoint you as a இது church. என்னுடைய சபை, This is my church. இந்த சரீரம் என்னுடையது, This body belongs to me. இந்த ஆன்மா என்னுடையது, This soul belongs to இது me. மனவாட்டி. This is bride. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இதுதான் சத்திய வார்த்தைகள். This is the truth. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. இந்த உபதேசம் தான் உன் வாழ்க்கையிலே உன்னை கொண்டு வந்து கிறிஸ்துவிடத்தில் நிறுத்துகிறது. This doctrine will bring forth you into Christ. ஒருவேளை ஞானஸ்தானம் பெறாமல் If you இருந்திருந்தால் not get baptism, இன்றைக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை today the கொடுக்கிறேன். opportunity is coming to ஐயோ, you. நான் வஸ்திரம் எடுக்காமல் I don't வந்திருக்கிறேன். have bad dresses. உங்களுக்காக நான் வஸ்திரம் We வைத்திருக்கிறேன். have sufficient. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, Whatever situation it may நீ be, எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும் சரி, whosoever it may be, நீ முழுகாமல் போனாள், unless you not take நீ bath, முழுக்கி ஞானஸ்தானம் எடுக்காமல் unless you போனாள், not baptism, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை காரியங்கள் உன்னில் இருந்தாலும் சரி. how many deeds you may have. வேதத்திலே நாகமான் என்ற ஒரு மனுஷன் There இருந்தான். was a man named called Naaman. அவனை கொண்டு தேவன் தேசத்தில் இரட்சிப்பையே கொடுத்தார். Through him the Lord saved many. எத்தனையோ செய்திகளை நாகமானை பற்றி பேசியிருக்கிறேன். We speak about Naaman in அவனை many கொண்டு ways. தேவன் செய்த கிரிகள் ஏராளம். He
did mighty deeds. ஆனால் அங்கே இருந்த ஒரு இஸ்ரவேல் பெண் அவளுக்கு சொல்லுகிறாள், A little young daughter said, நம்முடைய ஆண்டவன் நல்ல மனுஷனாக இருக்கிறார், our master is good person. மகன் நல்ல மனுஷனாக இருக்கிறார், Noble person. ஆனாலும் அவருக்குள் ஒரு குஷ்டம் இருக்கிறது. But he's in the ஆனால் இவர் எருசலேமுக்கு போவாரானால், go to Jerusalem. இஸ்ரவேலுக்கு போவாரானால், Go to Israel. அங்கே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை சந்திப்பாரானால், If you meet the seer, இவர் குஷ்டரோகம் இவளை விட்டு நீங்கும் என்றார். he will be healed from his leprosy. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, Hallelujah. வல்லத்த கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Make noise. ஒருத்தர் ஞானஸ்நானத்துக்கு வந்திருக்காரு. Somebody coming here. யார் வந்திருக்கிறாரு? Who is coming here? வல்லமையான மனுஷன் வந்திருக்காருங்க, A mighty man. பயங்கர பவர் உள்ளவருங்க, Terrible person. அவரை கொண்டு சீரியாவை ரட்சித்தாருங்க. To him the Lord saved Syrians. அப்படியா? Is it? அவன் கேட்கல. He doesn't சரி bother. என்ன? What ஒரு happened? கடிதத்தை கொடுத்தான். Forward the letter. ரெக்கமெண்டேஷன் டு ராஜா. Recommendation from king. யாரு? Who? ராஜா ரெக்கமெண்டேஷன். King recommended. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. அந்த ராஜாவை ரெக்கமெண்டேஷன் இவன் பார்த்து வாசிச்சிட்டான். He simply go through. ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். Said the word. வாசிப்போமா? Shall we 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 Kings 5. 9-10 வாசிக்க நாம் 9 கேட்கலாம். and 10. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றான். எலிசாவின் வாசற்படியில் நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது மாம்சமாரி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அநேகருக்கு விடுதலைக்கு வருகிறார்கள். Many coming for deliverance. எலிசா அங்கங்க தொட்டு சுகமாக்குவார் நினைச்சு வந்தாங்க. They thought that Elisha will touch him. அந்த நோயே கையினால தொட்டு மிரக்கல் பண்ற நோய் இல்ல. That is not a disease to touch and heal. Hallelujah. Say hallelujah. Hallelujah. Praise God. அவனுக்கு பேய் பிடிச்சிருந்தா ஓடி இருப்பான். Would have possessed by evil we can cast out. ஏன்னா ஓடி இருக்க மாட்டாரா? Simple out. பாருங்க, சிம்பிளா ஓடி இருப்பார். ஆனா அந்த நோயை சுகமாக்குற, பாவத்தை சுகமாக்குற, மறுஜென்மம் இல்லாத ஒரு மனுஷனாய் இருக்கிறான் என்று எலிசா அறிந்தான். He knew that he was a man do not know the experience of reborn. போகச் சொல்லி யோர்தானுக்கு, Go to Jordan. போகச் சொல்லி யோர்தானுக்கு Go to the river. 7 தரம் முழுகச் சொல்லினார். 7 times submerge. இத பாருங்க, ஆண்டவரே Look at this. அப்படியே குறைச்சிட்டார். He decreased the things. குறைச்சிட்டு பிதா குமாரன் பரிசுத்தாயில தூக்கி எடுத்துறா, நான் பாத்துக்கிறேன். Only one time in the name of Father, Son and Holy Spirit. That's all. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. எத்தனை சத்தியத்தின் வார்த்தைகள் அது. What a word of truth. That is a சத்தியம். அதுதான். கோபத்தோடு திரும்புகிறான். He turn away. போய்க்கொண்டே இருக்கிறான். Going on. காஸ்பல் 3வது சுவிசேஷம் வருது அவனுக்கு. Thirdly, the gospel step in. முதலாவது சுவிசேஷம் வீட்ல இருக்கிற பெண் மூலமாக. First gospel came from the இரண்டாவது சுவிசேஷம் தீர்க்கதரிசி மூலமாக. from the prophet. மூணாவது சுவிசேஷம் வேலைக்காரன் மூலமா வருது. Third from the messenger. என்ன சொல்லுகிறான் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். அவன் ஊழியக்காரன் பக்கத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை செய்ய உனக்கு சொல்லியிருந்தால் அதை செய்வீர் அல்லவோ. ஸ்நானம் பண்ணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. கையை உயர்த்தி சொல்லுங்க. Amen. ஹலோ அந்த வேர்டை பாருங்களே. ஸ்நானம் பண்ணும். அப்பொழுது listen to me. என்ன அர்த்தம் பாருங்க. Look at here. அதுக்கு முன்பு சொல்றான், Before hence, என் ஆண்டவனே, என் தகப்பனே, my father, அந்த தீர்க்கதரிசி பெரிய காரியம் சொன்னா செஞ்சிருப்பில்ல. if the prophet said to do some great things, அவர் என்ன சொன்னாரு? what does he say? ஸ்நானம் பண்ணும். Wash. அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்றைக்கு இந்த நாளை நீ இழந்து விடாதே. So don't give up this day. ஒருவேளை இன்று இரவு இயேசு வந்து விட்டால் நிச்சயம் நீ கைவிடப்படுவாய். இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரி, உலகத்தில் எங்க இருந்தாலும் சரி, உன் பாஸ்டர் இடத்தில் ஓடு, உன் ஊழியரிடத்தில் ஓடு. ஐயா, எனக்கு இப்படி ஒரு அனுபவத்தை தா என்று கேள். Sir, I need this experience. அதுதான் சத்திய வார்த்தை. That is the truth. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை அதிகம் என்று கேட்டான். How much to do? வாசிக்கலாம். அப்பொழுது அவன் இறங்கி, நல்ல கவனிங்க, சொன்ன உடனே அந்த செய்தி அவனை ரட்சிச்சிச்சு. This message is அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு சத்தமா. Let us all clap. தேவனுடைய மனுஷ வார்த்தையின்படியே யோர்தானில், நல்ல கவனிங்க,
அந்த பொண்ணு சுவிசேஷம் சொன்ன அந்த வார்த்தை ஒரு பக்கம், The servant said the gospel, that is இந்த one மகன் side. திரும்ப ரிப்பீட் பண்ணா இந்த மனுஷனுடைய வார்த்தை ஒரு பக்கம், The servant also ஆனால் replied. கிரியை செய்த தேவன் மனுஷனுடைய வார்த்தை, But the word of man of God, தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது கையை தட்டி ஒரு அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அவன் 7 தரம் முழுகினான். he dipped himself 7 times in 7 Jordan. தரம் முழுகினான். He dipped himself in என் 7 அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஒரு மனுஷன் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற நேரம் இது. This is the time and hour to die for sin and rise up for கரங்களை the தட்டி resurrection. 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. கரகோஷத்தை எழுப்பி சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Today let me say நீ that என்னென்ன செஞ்ச ஆண்டவர் சந்தோஷப்படல. he doesn't bother about நீ your things. அவர் கிட்ட போய் தண்ணில ஆண்டவரே என்று முழுகிற தெரியுமா, பரலோகமே களி கூறுமையா. If you obey the gospel of baptism, heaven will be overjoyed. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது, When one sinner repents, ஒரே ஒரு ஆள் பாப்டிசம் பண்ணும் பொழுது when one person get baptized, பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறதா, heaven become மிகுந்த overjoyed. சந்தோஷப்படுகிறதா. Overjoy in heaven. இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What does these words say? அவன் 7 தரம் முழுகி எழுந்தும் பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மறு ஜென்மத்திலேயும் நீ பிறக்கும் பொழுது ஒரு சிறு பிள்ளையை போல் பிறக்கிறாய். When you submit yourself for reborn, you are உன்னுடைய becoming பாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிறது. your sins will move away. ஆமென் சொல்லுகிற 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. ஏற்கனவே குழந்தையா பிறந்தவங்க 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மறு ஜென்மத்துல பிறந்தவங்க 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. Those who go- அல்லேலூயா. Say hallelujah. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. ஒரு நாள் One day, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த when பொழுது Jesus lived on this earth, எல்லாரும் கம்முன்னு இருக்கிறாங்க. everyone kept silent. இயேசு பேதுருவிடத்தில் வருகிறார். Jesus draw near to Peter. பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். Peter said to God, அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், Jesus replied, ஒரு மனுஷனுடைய சுத்தம் எப்படி என்று சொல்லி, how we purify அதனால ourselves. தான் இன்றைக்கு நீ சுத்தமாக So போகிறாய். you are going to be clean. யோவான் 13ஆம் அதிகாரம் John chapter 9, 10 வாசிக்க நாம் 9 கேட்கலாம். and 10. அதற்கு சீமோன் பேதுரு பேதுரு, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு அவனை நோக்கி முழுகினவன் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். Hallelujah. எப்பா My son, நீ ஏற்கனவே முழுக்க ஞானஸ்தானம் you பெற்றுட்டல்ல, already got baptism. அதனால காலை மட்டும் கழுவு. So wash your legs. அது மாசந்தோறும் திருவிருந்தோறும் கழுவிக்கோ. Time of Holy Communion. ஆண்டவர் சொல்லாரு, Lord said, அவன் கேட்கிறான் கையும் காலையும் திரும்பவும் தலையும் கழுவுமான்னு கேட்கிறான். is it wash my feet? அதற்கு ஆண்டவர் சொல்றார், முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு. முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறவள் மட்டும்தான் சுத்தமாய் இருக்கிறார். Get baptism, they are totally clean. இன்று கர்த்தர் உன்னை மறு ஜென்மத்திலே உன்னை சுத்தப்படுத்த விரும்புகிறார். The Lord need to cleanse you. நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னொரு ஜென்மமா இருந்தனா நான் உன் வயித்துல பிறக்கணும்பாங்க. Reborn, I will அப்படிலாம் பிறக்க முடியாது. We cannot born ஒன்னே ஒன்னு சொல்றேன், ஆண்டவர் கையினாலே அவர் வயிற்றில அவருடைய வார்த்தையினாலே அவருடைய வசனத்தினால பிறந்துட்டாலே பெரிய பாக்கியம். If you born through the word of God and the doctrine of God, that is privilege. நான் அவரோடு கூட மறு ஜென்மத்தில் பிறக்கும்படியாக விரும்புகிறேன், கர்த்தரை சுத்தப்படுத்த விரும்புகிறேன் சொல்லுகிறவர்கள் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க நினைக்கிறவர்கள் மாத்திரம் எழுந்து நில்லுங்கள். If you like to submit yourself for the reborn experience with God, just quickly முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் மட்டும் எழுந்து நிற்க வேண்டும். baptism, immediately stand. ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், Lord, I submit myself. நான் உம்முடைய மகனாக மகளாக மாற ஒப்புக் கொடுக்கிறேன், Child and daughter, I அப்படியே submit என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லுகிறவர்கள் I submit நீங்கள் myself. இருக்கும் இடத்தை விட்டு எழுந்து நில்லுங்கள். இருக்கும் இடத்தை விட்டு ஆண்டவரே இன்றைக்கு இந்த நாளை நான் விட்டுவிட மாட்டேன் ஆண்டவரே, I never give up this. என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, I submit myself. என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கைகளை உயர்த்தினவர்கள், Let us all lift up your கைகளை உயர்த்தி 2 கைகளை உயர்த்தினவர்கள், thank you Jesus. அப்படியே இந்த இடத்தை விட்டு முன்னே வாருங்கள், அந்த இடத்தை விட்டு அப்படியே எனக்கு முன்பாக வாருங்கள். thank you Jesus. உங்கள் கரங்களை உயர்த்தி கொண்டே வாருங்கள். thank you Lord. உங்களுக்காக நான் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க I'm போகிறேன். going to pray for you. உங்கள் கைகளை உயர்த்தி கொண்டே வாருங்கள். Lift up your thank hands. you Jesus. thank you Lord. ஆண்டவரே நான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன் ஆண்டவரே, Lord, I'm going to take ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாய் மாற போகிறேன். baptism. Be your child. கைகளை உயர்த்தி நில்லுங்கள். Let us all lift up. ஆண்டவரே நான் உம்முடைய மகனாக, To be a son, நான் உம்முடைய மகளாக, to be a daughter, நான் உம்முடைய பிள்ளையாக, to be a child, நான் உம்முடைய குமாரத்தியாக to be a daughter. ஒரு பல்லவியை பாடுகிற வேளையிலே நீங்கள் கரங்களை உயர்த்தி முன்வாருங்கள். வாலிப தம்பி, சகோதரனே, என் சகோதரியே, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நம் கர
கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆண்டவரே, நான் மறுபடி பிறக்க வந்துட்ட ஆண்டவரே, நான் மறு ஜென்மத்துக்கு வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த ஜென்மத்தில் ஆண்டவரே நான் உம்முடைய மகளாக உம்முடைய மகனாக மாறட்டும் ஆண்டவரே, உம்முடைய சபையாக மாறட்டும் ஆண்டவரே. பாவம் என்னை ஆளக்கூடாது ஆண்டவரே, அசுத்தம் என்னை ஆளக்கூடாது ஆண்டவரே. நான் என் தாய்க்கு மகனாக இருந்தேன், மகளாக இருந்த ஆண்டவரே, இப்போது உம்முடைய மகளாக, உம்முடைய மகனாக, உம்முடைய மனவாட்டியாக என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களா உங்க வேதனை எல்லாம் மாறட்டும். நீ சொன்னதை பிரசங்கிச்சுட்ட, எலிசா பேசுறது போல சொல்லிட்ட, எசேக்கியேல் பேசுனது போல பேசியிருக்கிறேன், பவுல் பிரசங்கித்தது போல பிரசங்கித்திருக்கிறேன், எனக்கு வேதம் சொல்லி கொடுத்ததை சொல்லியிருக்கிறேன். என் மக்களை ஆசீர்வதி தேவனே. இவர்கள் ஜலத்தண்டை வரும் பொழுது, இவர்கள் மேல் நான் கை வைக்கும் பொழுது இவர்களை தொட்டருளுவீர், இவர்களை விடுவித்தருளுவீர், இவர்களை ஆசீர்வதிப்பீர், இவர்களுடைய பிள்ளைகளாய் மாற்றுவீர், மறு ஜென்மமாய் மாறுவார்கள். ஒரு நாள் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பு இவர்களும் நிற்பார்கள். இவர்கள் சிங்காசனத்தில் இவர்கள் உட்கார வைப்பீர்கள், இவருடைய இருக்கை இவர்களுக்கு கொடுப்பீர். இன்று முதல் இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.